நான் சொல்றேன், அந்த நான் முதல்வன் திட்டம் வந்து ஐயாக்கு நேர்ல பார்த்து அவங்க காலில் விழுந்து தொட்டு கும்பிடணுங்கிறதா என்னோட இது. அப்படிதான் என்னோட நன்றி. கடனவே வாங்க கூடாதுங்கிறது என்னோட கொள்கை. நான் 40 வயசு வரைக்கும் நான் யார்கிட்டயும் 10 பைசா கூட இந்த வருமானம்னாலும் 10 பைசா கடன் வாங்கின கிடையாது. அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்றானே, இவ லட்சியம் என்ன இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணாங்க. BA ஹிஸ்டரி எடுத்ததுக்கெல்லாம் ரொம்ப கேவலமா பேசினவங்க எல்லாம் இருந்தாங்க. ஏதோ டிகிரி எடுக்கணுங்கிறதுக்காக படிக்க வைக்க அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்க அதெல்லாம் எதையுமே நாங்க பெருசா எடுத்துக்கல. கூட பிறந்தவங்க, என்னோட கூட பிறந்தவங்க 4 பேர், ஒரு தம்பி, எல்லாருடைய போனையும் நாங்க 2 வருஷத்துக்கு பிளாக்ல போட்டோம். யாரும் எதுவும் சொல்லி என்னோட பையனை அக்செப்ட் பண்ணக்கூடாது, அவன் படிக்கிறது மட்டும்தான் இது அப்படின்ட்டு இதா பண்ணி ஒரு 2 வருஷமா ஒரு தவம் பண்ண மாதிரி, குடும்பமே சேர்ந்து பண்ண மாதிரி கொண்டு வந்திருக்கேன்னா அதுக்கு உதவியா இருந்தது நான் முதல்வர் தான். நான் படிச்சது 8 தான். இப்போ இவனை படிக்க வச்சது முதல்வர் ஐயானா, என்ன படிக்க வச்சது கலைஞர் ஐயான்னு சொல்லலாம். ஏன்னா எங்க வீட்டுல 5 பேருன்னா 5 பேருமே 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அதுக்கு மேல குடும்ப சூழ்நிலையில படிக்க முடியாது. நான் வந்து இந்த விவசாய வேலை ஒரு நாள் வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அப்ப தூத்துக்குடியில இருந்தோம், வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பிள்ளை 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நிப்பாட்டிட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, இப்படி கலைஞர் திட்டம் வந்திருக்கான், 10ஆம் கிளாஸ் வரை படிச்சா கல்யாணம் திட்டு கொடுக்காங்களாம், 10,000 கொடுக்காங்களாம். மறுநாளே என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்த்து நான் 8 வரைக்கும் படிக்க வச்சாங்க. அப்போ 8 படிச்சு நான் 30 வருஷத்துக்கு மட்டும் 8ஆம் கிளாஸ் படிச்சது டிகிரி முடிச்ச மாதிரி தான்.